மீதமான இட்லியில் ஏதாவது வித்தியாசமாக டேஸ்ட்டாக செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த ரெசிபி உங்களுக்காக தான். வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் பெப்பர் இட்லி. இதுக்கு ஒரு 5 இல்லைன்னா 6 இட்லி எடுத்துக்கோங்க. அண்ட் சுட சுட இருக்கிற இட்லி எதுக்கு யூஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக எண்ணெய் குடிச்சிரும். மார்னிங் நீங்கள் இட்லி செஞ்சீங்கன்னா அதை ஃப்ரிட்ஜில் போடுங்க, அப்போ கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ரெசிபிக்கு அது பர்ஃபெக்டாக இருக்கும். இட்லி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேருங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. நீங்கள் இட்லி திக்கான கோட்டிங் கொடுக்க போகிறது கிடையாது, நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு கோட்டிங், ஏன்னா எண்ணெய் குடிக்காமல் இருக்கணும், அதுக்காக தான் இது. இதில் இட்லியை டிப் பண்ணுங்கள் அண்ட் ஆயிலில் நல்லா பொன்னிறமாக பொரிச்சிடுங்க. இந்த ஃப்ரை பண்ண இட்லியை இப்படியே கூட சாப்பிட்றலாம். சாஸ் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மசாலா எதுவும் போடாமல் இட்லியை அப்படியே ஆயிலில் பொரித்து சாப்பிட போகிறீங்க அப்படின்னா, இட்லியில் சீரகம் இருக்குது பார்த்தீங்களா, அது நடுநடுவே சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவரில் முக்கி போடுங்க. அது இன்னும் நல்லா டேஸ்ட் தரும். இதோ இட்லி எல்லாம் நல்லா சூப்பராக கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அடுத்ததாக மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேனில் கொஞ்சமாக ஆயில் விடுங்க. இதில் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அண்ட் ஒரு பச்சை மிளகா, இது காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 இல்லை 2 நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்ததா தேவையான அளவு உப்பு. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா டிரான்ஸ்லூசன்ட் ஆனதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதோட சேர்த்துருங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி ஓரளவுக்கு மசிய வெந்ததும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இங்கே நம்ம வேறு எந்த மசாலாவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ பெப்பர் பவுடர் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணும்னாலும் போட்டுக்கோங்க. இதோ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண இட்லி அதோட சேர்த்துடலாம். இட்லியோட மொறுமொறுப்பு இங்கே ரொம்ப முக்கியம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறீங்க. ரொம்ப நேரம் கிளற போகிறது கிடையாது. இப்போ இன்னும் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இட்லியில் பெப்பரோட டேஸ்ட் தூக்கலாக இருக்கும். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டீங்கன்னா உங்கள் பெப்பர் இட்லி ரெடி. பெப்பர் இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.